தான் கல்லூரி படித்த காலத்தில் லவ் டுடே படத்தை 6 முறை பார்த்ததாக கலகலப்பாக பேசிய பின்னர் முதலமைச்சர் விஜயை திமுகவின் வசந்தம் கார்த்திகேயன் விமர்சித்த நிலையில் முதலமைச்சருக்கு ஊழல் செய்ய தெரியாது, ஏமாற்ற தெரியாது என அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்தார். அப்போது சட்டப்பேரவையில் தவிக திமுக இடையே காரசார விவாதம் ஏற்பட்டது. ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும். இதெல்லாம் மூடலன்றது ஒரு பட்டியலை நீங்கள் வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் கடந்த ஆண்டு இதே டாஸ்மாக் கடையில வருமானம் 51,000 கோடின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த வருஷம் 51,000 கோடி எங்க ஆட்சியில, இப்ப 56,000 கோடின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆனா 717 கடைகளை மூடனால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. இது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை. மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. சப்ஜெக்ட்டுக்கு எல்லாம் மானிய கோரிக்கை. இருங்க நீங்கெல்லாம் மேடையில் பேசுற மாதிரி அங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்ல. சட்டமன்றம்ங்கிறது ஒரு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை மீறி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீர்கள். அந்த குறிப்பிட்ட அவர் பேசிய வார்த்தைகளை ஆய்வுக்குறிப்பிலிருந்து நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டிக்காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக, இந்த முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாத்த தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குழந்தைகளும் அடிக்கடி ஒரு வார்த்தைகளை சொல்வார்கள், நல்ல பெயர் எடுக்க வேண்டும், நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை இந்த அரசு நிர்வாகம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்ற நல்ல பெயர்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலில் எங்கள் கட்சியிலே நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் லீமாரஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். எதுக்கு இது சொல்றாருன்னு எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.